الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تأكلوا الربا ضعافا مضاعفا واتقوا الله لعلكم تفلحون صدق الله العلي العظيم. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய நாம் தராகியிலே ஓதிய குர்ஆனுடைய ஒரு வசனம், பாவத்துக்கெல்லாம் ஆக பெரும் பாவத்தை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான். சொல்லப்போனால் ஒரு முஸ்லீமுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்தை குறித்து பேசாத ஜும்மா மேடைகள் கிடையாது. இந்த பாவத்தை குறித்து இமாம்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லிவிட்டார்கள் என்றாலும் கூட ஒவ்வொரு வீட்டிலும் இந்த பாவம் இல்லை என்று சொல்வதற்கு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கிறது. அதுதான் வட்டி. வட்டி இல்லாத வீடு இல்லை. நாளுக்கு நாள் வட்டியுடைய எண்ணிக்கை வளர்ந்து கொண்டுதான் போகிறத தவிர குறைந்தபாடு இல்லை. சொல்லப்போனால் அல்லாஹ் இதை பெரும் பாவமாக எடுத்து சொல்லுகிறான். ஆனால் நமது பார்வையில் அது சிறு பாவமாக கூட இல்லை. பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம். குர்ஆன் வட்டியை குறித்து பேசுவதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை குறித்து பேசுவதையும் உண்மையில் ஒரு முஸ்லீமை உட்கார வைத்து சொல்ல போனால் அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் அவனால் அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க முடியாது. அவ்வளவு கடுமையான சட்டங்களை அல்லாஹ் இந்த வட்டிக்கு மட்டும் எடுத்து சொல்லுகிறான். வட்டிக்கு மட்டும் எடுத்து சொல்லுகிறான். பெரும் பாவங்கள் எவ்வளவோ இருக்கட்டும், ஆனால் அந்த பாவங்களை எல்லாம் விட வட்டி அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கோபத்தை வாங்கி கொடுக்கிறது. எல்லா பாவத்தையும் பார்த்தால் அதற்கு தண்டனையை அல்லாஹ் சொல்வார். ஆனால் வட்டிக்குத்தான் தண்டனையுடன் சேர்ந்து தனது கோபத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். எப்படி பதிவு செய்கிறான் என்ற வார்த்தையெல்லாம் நாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம். முதலில் இந்த வட்டி என்று சொல்லும் பொழுது ஷரியத்தை தாண்டி ஒரு மனிதனுடைய பண்புகளிலிருந்தே இது எடுபட்டு போய் விடுகிறது. ஒருவர் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, ஒரு அவசரத்திற்கு கேட்குறாரு, ஒரு எமர்ஜென்சியாக கேட்குறாரு. அது மாதிரியான நேரத்தில் நம்ம அந்த வீட்டில் அந்த காசு இருந்தால் சும்மா தான் இருக்க போது. அப்போ இதை எடுத்து கொடுத்து அடுத்து அவருக்கு ஒரு நிபந்தனை கொடுத்து ஒரு கடனாக வாங்கிக்கொள்ளணும்னா வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதை கொடுத்துட்டு அடுத்த ஒரு மாதம் கழித்து ஒரு 1100 கேட்கிறோம் அல்லவா? இது அவருடைய அந்த தங்கடத்தை கவனித்து நாம் செய்யக்கூடிய இந்த செயல் அல்லாஹுக்கு பெரிய கோபத்தை வர வைக்கிறது. எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவத்தை எல்லாம் எடுத்து பார்க்க போனால் அதற்கு பாவத்துடைய தண்டனையாக அல்லாஹ் நரகத்தை வைத்து மிரட்டுவான், பயமுறுத்துவான். நரகத்தில் இவ்வளவு பெரிய தண்டனை இருக்குது, எனவே இந்த பாவத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லுவான். அது மாதிரியாக வட்டியில் எப்படி அல்லாஹ் பேசுகிறான் என்று பார்த்தால், முதலில் நரகத்தை குறித்துண்டான சிந்தனைக்குள்ளே நாம் வர வேண்டும். ஏன்னா நரகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து, எப்பொழுது நரகம் படைக்கப்பட்டதோ அப்போது நரகத்திலே ஒரு கல்லை எடுத்து போடப்பட்டதாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஒரு கல்லை நரகத்திலே போடப்படுகிறது. அந்த கல் 70 ஆண்டுகளாக அதனுடைய ஆழத்தை நோக்கி போகிறது. அதனுடைய தீர்ச்சியை இன்று வரை அந்த கல் எட்டவில்லை. அதனுடைய கடைசி பூமியை அதை போய் பிடித்து கொள்ளவில்லை. இன்னும் அது போய் கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அந்த நரகம் எவ்வளவு ஆழமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் இப்படியே சொல்லி முடிக்கலாம். சொல்ல போனால் நரகத்தினுடைய கடைசி நிலையை பற்றி ஹதீசுகளில் இப்படி வரும்: நீங்கள் எவ்வளவுதான் நரகத்திலே போட்டு 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 மனிதர்களையும் கற்களையும் குவித்தாலும் கூட கடைசி வரையும் அந்த நரகம் ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுமாம்: ஹல் மின் மசீத், ஹல் மின் மசீத், இன்னும் இருக்கிறார்களா, கொடுங்கள், எனக்கு பசி அடங்கவில்லை. சுருக்கமாக நரகத்தை பற்றி இப்படி நாம் தெரிந்து கொண்டால் போதும். இப்ப எவ்வளவு போட்டாலும் நரகம் அதை எடுத்துக் கொள்கிறது. நரகத்தை உலகத்தில் யாராலும் அதை அமைதிப்படுத்த முடியவில்லை.
கடைசியில் அது போகக்கூடிய கூக்குரல் மனிதனுடைய காதுகளில் எல்லாம் இரத்தத்தை வர வைக்கிறது. கடைசி கட்டமாக ஹதீசுகளில் வருகிறது, அல்லாஹுவே முன் வந்து என்ன செய்வான்? ஹதீசுகள் சொல்லுகிறது, அவனுடைய பாதத்தை எடுத்து நரகத்தில் வைப்பான். பாதம் என்று வருகிறது, அல்லாஹுக்கு உருவம் இருக்கிறதா? இதற்கும் விளக்கம் கொடுப்பார்கள். அல்லாஹ் தனது வல்லமையை காட்டுவான், அந்த நரகத்தின் மீது தனது சக்தியை காட்டுவான். அவனுடைய சக்தி பட்ட பொழுதுதான் நரகம் சொல்லுமாம், கத், போதும் போதும், நிறுத்துங்கள், நான் அடங்கிவிட்டேன் என்று நரகம் ஒத்துக்கொள்ளும். அப்ப அந்த நரகத்தினுடைய நிலை எவ்வளவு கொடுமையாக இருந்தால் நரகம் இப்படி பேசும். நாம் நினைக்கலாம், வட்டியுடைய தலைப்பை எடுத்துட்டு நரகத்தை பத்தி அதிகமாக பேசுறோமே, அதற்குள் தான் நான் வருகிறேன். இப்படிப்பட்ட நரகத்தில் அதிகமாக பாதிப்புகள் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், அதிகமாக வட்டி வாங்கியவனுக்கு இருக்கிறது. ஒரு நரகம் இன்னொரு நரகத்தை விட்டே பாதுகாப்பு தேடுமான். என்னன்னா, அந்த நரகத்தில் இடம் இருந்து வேதனையை தாங்க முடியாமல், அந்த வேதனை எனக்கு வேண்டாம் என்று ஒரு நரகம் இன்னொரு நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடும் என்ற அளவுக்கு எழுதப்படுகிறது. அந்த பாதுகாப்பு தேடக்கூடிய நிலை என்னவென்றால், பெரும் வேதனைகளை சில நேரங்களில் நரகமே தாங்கிக் கொள்ளாது. அதில் தான் ஒன்று என்னன்னா, இரத்த நதியை அல்லாஹ் ஓட செய்வார். இரத்த நதிக்குள் ஒருவர் தத்தளித்துக் கொண்டிருப்பார். எப்படியாவது கரைக்கு வர வேண்டும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறி வருவாராம். அந்த கரையில் ஒருவர் உட்கார்ந்திருப்பார். அவர் கையில் அநேக கற்கள் இருக்கும். அந்த கற்களை வைத்து வரக்கூடியவரை அடி அடி என்று அடிப்பார். இவர் கரைக்கு வரக்கூடிய நேரம் அடிக்கப்பட்ட பொழுது மறுபடியும் அந்த எழுந்த இடத்திலே வந்து விழுந்து விடுவார். மறுபடியும் எழுந்து வர முயற்சிப்பார். மறுபடியும் அடிக்கப்படும். மறுபடியும் அதே இடத்திற்கு போய் விழுந்து விடுவார். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கேட்கப்பட்டது, யார் இவர்? மிக கொடுமையான ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது, யார் இவர்? அப்போதுதான் சொல்லப்படும், இவர் தான் வட்டியை திண்டவர். இவருக்கு ஏன் இந்த மாதிரியான வேதனை கொடுக்கப்படுது? இவர் மக்கள் எப்படியாவது வட்டியிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக இவரிடம் போராடினார்கள். இவர் கொடுத்து கொடுத்து அந்த வட்டி, கத்து வட்டி, ஸ்பீடு வட்டி என்றெல்லாம் போட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் மக்களை பிடி என்று பிடித்தார். தற்போது அல்லாஹ் இந்த இரத்த நதியிலிருந்து இவன் வெளியே வர முடியாத அளவுக்கு இவனுக்கு வேதனையை கொடுத்து விட்டான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனை மறுமையில் என்பது மிகப்பெரிய வேதனை. இந்த வட்டி தொழில் செய்பவர்களுக்கு இது அல்லாஹ் படைப்பினத்தை வைத்து படைப்பினத்திற்கு கொடுக்கக்கூடிய வேதனை ஒரு புறம். இதை தாண்டிய ஒரு வேதனை இருக்கிறது. இந்த வேதனையை தான் மனிதனால் சிந்திக்க முடியாது. ஒரு கட்டத்தில் இப்படி நரகத்தில் அதை அல்லாஹ் கொடுக்குறேன், இதை அல்லாஹ் கொடுக்குறேன், வட்டி வாங்காதீங்க, வட்டி கொடுக்காதீங்க எல்லாம் சொன்னா, இதுவெல்லாம் ஓரளவுக்கு நம்முடைய அறிவு எத்துகிறது, நமது கற்பனை ஒத்துக்கொள்கிறது. இதெல்லாம் நடந்தா ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்கிறது. ஏன்னு சொன்னா, படைப்பினத்தை வைத்து படைப்பினத்திற்கு அல்லாஹ் வேதனை கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா வேதனையை நிறைவேற்றுகிறான். ஆனால் அடுத்து குர்ஆனில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இன்று ஓதிய வசனம் இந்த ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலு ரிபா அஃபா முலாஃபா, பன்மடங்காக ஆக்கப்படக்கூடிய இந்த வட்டியை நீங்க சாப்பிடாதீங்க என்ற ஆயத்து. இதை இன்னொரு ஆயத்து நேற்றைய தினம் ஓதப்பட்ட ஒரு ஆயத்து. அது என்னன்னா, நீங்க அதற்கும் மீறி வட்டி வாங்கினால், நான் சொல்றேன் வாங்காதீங்க, கொடுக்காதீங்க என்று நான் சொல்லுகிறேன், எனது பேச்சை கேட்காமல் நீங்கள் மீறி வாங்கினால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் அதை செய்தால், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, என்னுடன் நீங்கள் போர் புரிவதற்கு, சண்டையிடுவதற்கு தயாராக இருங்கள். யார் அறைகூவல் இடுகிறார் என்று சொன்னால், படைத்த ரப்பு வந்து நின்று பேசுகிறார். வட்டி வாங்கக்கூடியவர்கள், நான் வேண்டாம் என்கிறேன், மீறி நீ வாங்கிறாயா, நான் வந்து இருக்கிறேன், என்னுடன் நீ சண்டைக்கு மோதவா. இது நடக்குமா? இதை கற்பனையிலே கொஞ்சம் கொண்டு வந்து நிறுத்தி பார்க்க முடிகிறதா? அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கக்கூடிய துணிவாவது இருக்குதா உலகத்தில் யாருக்காவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருக்களில் அப்படி நடந்து போறாங்க. சஹாபாக்கள் அம்பு எய்து விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் போருக்காக வேண்டி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாரிசுகள் செய்தது இது அழகிய ஒரு தற்காப்பு விளையாட்டு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பு எய்து விளையாடுவதை ரசூலுல்லாஹ் வரவேற்கிறார்கள். வரவேற்றது மட்டுமல்ல, 2 அணிகள், அங்க ஒரு அணி இங்க ஒரு அணி இருந்து அவர்கள் அம்பு எய்கிறார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே ஒரு அணியிலே ரசூலுல்லாஹ் சேர்ந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அணியில இருக்கிறாங்க, இன்னொரு அணி இந்த பக்கம் இருக்குது. இப்ப இந்த அணி உடையவர்கள் அதுவரையும் அம்பெய்து விளையாடினவர்கள், நாயகம் அந்த அணியில வந்து நின்றவுடன் அம்பை எடுக்கவே இல்லை.
ரசூலுல்லாஹ் எய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவர்கள் எய்வதற்கு மறுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது சொன்னார்கள், யா நாயகமே, நீங்கள் ஒரு அணியில இருக்கும் பொழுது அந்த அணியை எதிர்த்து நான் நின்று அம்பு எய்ய முடியுமா? அது நடக்குமா? எனக்கு அதுக்கு துணிவு இருக்கிறதா? என்னால் ஏற்க முடியாது என்று சொல்லி சஹாபாக்கள் மறுத்து விடுகிறார்கள். ஒரு விளையாட்டு தான், ரசூலுல்லாஹ்வே சொல்லதான் செய்தார்கள். ஆனாலும் நபிக்கு முன்னால் நிற்பது என்பது சாத்தியம் கிடையாது என்று சஹாபாக்கள் அங்கு ஒத்துக்கொள்கிறார்கள். அப்ப அல்லாஹ் விளையாட்டாக இதை சொல்லவில்லை, கோபத்தினுடைய உச்சகட்டத்தில் அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் மீறி வாங்கினால் அந்த நாளுடைய சந்தர்ப்பத்தை இந்த குர்ஆனுடைய அத்தியாயத்தின் விரிவுரையாக ஹதீஸ் சொல்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபௌதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி என்று சொல்லி முடிக்கிறான். அதற்கு ஹதீஸுகள் விளக்கம் தருகிறது. என்ன தெரியுமா? மலக்குமார்களுக்கு அல்லாஹ் இப்படி சொல்வானாம், ஆயுதத்தை எடுங்கள், வட்டி தொழிலாக செய்தவர்களுக்கு ஆயுதத்தை போய் கொடுங்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆயுதம் கொடுங்க. வட்டி தொழில் செய்த மொத்த பேரையும் ஒரு அணியில நிப்பாட்டுங்கள். எதிராக நான் வந்து இருக்கிறேன். அல்லாஹ் தன்னும் தனியாக பேசுகிறான். போர் தொடங்கட்டும், சண்டையை ஆரம்பிக்கலாம், யார் ஜெயிக்கிறார்கள் என்று பார்க்கலாம். அல்லாஹ் இவ்வளவு உச்சகட்டம் கொண்டு பேசுகிறான் என்றால் இந்த வட்டிக்கு மட்டும் தான் இவ்வளவு பேசுகிறான். மற்ற எவ்வளவோ பாவம் இருக்கு, அதற்கெல்லாம் அல்லாஹ் இப்படி பேசுகிறான்னா இப்படி பேசல. அதற்கு தனித்தனி தண்டனைகளைத்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் அல்லாஹுவே முன் வந்து நின்று பேசுகிறான் என்றால் யோசிக்க வேண்டும், அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தால் அல்லாஹ் இதை இப்படி பேசுவான். எனவே நம்மால் முடிந்த அளவு அந்த வட்டியிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இதில் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கருத்து என்னவென்று சொன்னால், ஹஜ்ரத் நான் வட்டிக்கு விடலை, அதை தொழிலாகவும் செய்யவில்லை, ஆனால் சில நேரங்களில் எனது சந்தர்ப்ப சூழ்நிலை அடகு வைக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இன்னும் சில நேரங்களில் யாரிடமாவது காசு வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்போ எனக்கும் இது மாதிரியான தண்டனைகள் கிடைக்குமா? ஏன்னா நான் வேண்டுமென்றே செய்யலை, நான் யாருடைய வட்டி காசையும் சாப்பிடல, வேற வழி இல்லாமல் நான் வட்டி வாங்குகிறேன். இது மாதிரியான நேரங்களில் நான் என்ன செய்வது என்று பல பேர்களும் வட்டியை ஹலாலாக்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வதை போல இது கேட்கிறார்கள். இது பெரிய தவறு. ஒரு விபச்சாரனுக்கு என்ன தண்டனையோ அதுதான் விபச்சாரம் செய்த பெண்ணுக்கும் தண்டனை. இவர்களுக்கு மத்தியிலே கூடல் குறைச்சல் கிடையாது. அது எப்படி தண்டனையில் சரிசமமாக கிடைக்கிறதோ அதுபோலதான் வட்டியை கொடுத்தவனுக்கு தண்டனை போல வட்டியை வாங்கினவனுக்கும் தண்டனை. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, வட்டியுடன் தொடர்பு கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அது அத்தனைக்கும் அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறான். வட்டி கணக்கு எழுதுபவர், வட்டிக்காக உதவி செய்பவர், வட்டி வாங்கக்கூடிய வீட்டை ஆட்காட்டி விட்டவர், இங்கெல்லாம் போனால் வட்டி கிடைக்கும், ஒரு குறைஞ்ச வட்டி தான், 5 பைசா தான், 3 பைசா தான் என்று ஆட்காட்டி விட்டவர், இப்படி எந்த சூழ்நிலைக்குள் நீங்கள் உள்ளாக்கப்பட்டாலும் கண்டிப்பாக தண்டனை என்பது உறுதி. நான் அல்லாஹ்விடத்துல போய் நியாயப்படுத்தி அங்கே போய் பேச முடியாது. அப்ப நம்ம என்னதான் செய்யறது? சில நேரங்களில் இது மாதிரியான சூழ்நிலை நமக்கு வந்து விடுகிறது. இது மாதிரி சூழ்நிலையிலிருந்து நம்ம வெளியே வருவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அதையும் நாம் சொல்லி ஆக வேண்டுமே. ஏழைகள் எல்லாம் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் ஒரு விஷயத்தை தவறு செய்யக்கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டால் அதற்கு அடுத்து அதில் விதண்டாவாதம் செய்து பேசுவதோ அதை ஏதாவது சொல்லி ஹலாலாக்குவதோ உலகத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்ல வருகிறேன். 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் தொழுக வேண்டும். தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கரத்தை ஏந்தி கேட்க வேண்டும், நிதர்சனமான எனது உண்மை என்ன? யா அல்லாஹ், நான் எவ்வளவு நெருக்கடியிலே இருக்கிறேன், எனது பொருளாதாரம் எவ்வளவு குறைவாக இருக்கிறது, இதுவானையான நேரத்தில் யார்ட்டையாச்சும் காசு கொடுத்து அடுத்த மாதம் எனக்கு காசு வரும்போது கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்கினா எனக்கு அதன் மூலமாக என்னால் முடியுன்ற நான் நினைக்கிறேன், அதனால் நான் கொடுத்து வாங்குகிறேன். இது ஆனால் நீ ஹராம் என்று சொல்லிவிட்டாய், நான் இதற்குள் போக விரும்பவில்லை, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ சொல், நான் அதை செய்கிறேன், அதற்காக நான் முயற்சி எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் அதை நான் ஒப்படைத்து விட்டு அடுத்து நாம் எடுக்கக்கூடிய முயற்சி எதுவானாக இருந்தாலும் அல்லாஹ் எந்த புறத்திலிருந்து தெரியாமல் வந்து உதவி செய்வான். ஏன்னா அவன் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்யவில்லை என்று அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டி விட்டு நான் அல்லாஹுக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறேன். எந்த கட்டத்திலும் அல்லாஹ் என்னை வெறுங்கையாக அனுப்ப மாட்டான். ஆனா நம்ம அதை செய்யறது இல்லை. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, எப்படியாவது வட்டியை ஹலாலாக்குவதற்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த காலத்துல இருக்கிறீங்களே, பேங்க் டிரான்சாக்ஷன் இல்லாமனா இப்படி நடக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தானே செய்யும். வரக்கூடிய காசு எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்? வேற வழி இல்லை. இன்னைக்கு பேங்க்ல போட்டு வைக்கிறோம், அதுவும் ஒரு வகையான வட்டி தான். இருந்தாலும் அதுல வரக்கூடிய காசுகளை நன்மை எதிர்பார்க்காமல் சதக்கா செய்து விட வேண்டும், அதுதான் சட்டம்.
ஆனால் சில பேர்களுடைய நடைமுறை எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் கூடாது என்றால் எப்படி வாழ முடியும்? தெளிவாக ஒரு சட்டத்தை நாம் விளங்க வேண்டியிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாவமானாலும் சரி, அந்த பாவத்தை பாவம் என்று நாம் நினைக்கும் வரை அது பாவமாக தான் இருக்கும். உதாரணமா, ஒருவர் தொழுகை வராரு, சில நேரங்களில் வரல, பரதான தொழுகை, பல நேரங்களில் வராரு. இல்லை சில பேர் தொழுகையே வர்றதில்லை. தொழுகையே வராதவற்றை போய் நம்ம கேட்குறோம், தொழுகை எல்லாம் கடமையாக்கியிருக்கான், நீங்கள் தொழுகை வர்றதில்லையே, தொழுகை வரலாமேன்னு கேட்குறோம். அவர் ஒத்துக்கிறார், ஆமாம் சார் தொழுகை வரதான் செய்யணும், என்ன பண்ணுறது, என்னால் முடியல, அது என்ன சில வேலைகள் ஆகிறது, முடியலன்னு சொன்னால் அவர் பாவி ஆனால் முஸ்லீம். ஏன்னா அந்த பாவத்தை அவர் ஒத்துக்கொள்கிறார். அதே மாதிரி இப்போ நம்ம சொல்கிறோம், இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கூடாது, வட்டி கூடாது, வட்டி எல்லாம் வாங்கினா இஸ்லாத்தில் அதுக்கு அனுமதி கிடையாது, அது ஹராம். இப்போ இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, ஹஜ்ரத் இதெல்லாம் எப்படிங்க வட்டி இல்லாமல் வாங்க முடியுமா, அதெல்லாம் பார்த்துருந்தா வேலை ஆகாது என்று சொல்லி யாராவது சொன்னால் இவர் ஹராமை ஹலாலாக்குகிறார், இவர் முஸ்லீமே கிடையாது. அதே இன்னொருத்தர் சொல்றாரு, ஆமா ஹஜ்ரத் என்ன பண்றது, வேற வழி இல்லை, இந்த மாதிரியான சூழ்நிலை, வாங்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை ஆயிடுச்சு, தப்பு தான் ஒத்துக்கிறேன், வாங்கக்கூடாது, ஹராம் தான் ஒத்துக்கிறேன் என்ற நிலைக்கு வந்து அவர் வாங்கினார் என்றால் கடைசி வரையும் இவர் பாவியாகத்தான் இருப்பார். இவர் பாவத்திலிருந்து எப்போதாவது அல்லாஹ் அவரை விடுபட செய்து விடுவான். ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் அதை ஹலாலாக்குவதை போல ஒரு பேச்சு இருந்தால் அவர் முஸ்லீம் என்ற வட்டத்தில் இருக்க மாட்டார். இதுதான் ஷரியத்தினுடைய சட்டம். எனவே லேசாக நினைத்து விடக்கூடாது. சர்வசாதாரணமான பாவம் அல்ல வட்டி. மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ்விடத்திலே எதிரியாக காட்டக்கூடிய பெரிய பாவம் என்பது வட்டி மட்டும்தான். எனவே நமது குடும்பத்தில் பல பேர்கள் இந்த சூழ்நிலைக்குள் உள்ளாக்கப்படுவார்கள். அவர்கிட்ட நம்ம போய் ஏதாவது உதவி செய்து அந்த வட்டியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு நம்மளான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். இல்லைன்னா நமக்கும் எதுவும் வசதி வாய்ப்பு இல்லைன்னா குறைஞ்சபட்சம் இது பாவம் என்பதை எடுத்தாச்சு சொல்லணும். அதுவும் நாம் சொல்லவில்லை என்றால் நாளை நம்மை வந்து ஒரு தடவை சொல்லியிருக்கலாமே, நான் இப்படி கொடுத்து வாங்கினேனே, ஏதாவது ஒரு இஷாரா செஞ்சிருக்கலாமே, செய்கிறை செஞ்சிருக்கலாமே என்று அவர்கள் நம்மிடத்திலே நாளை வந்து நிற்காத ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே இந்த வட்டியுடைய விஷயத்தில் முஸ்லீம்கள் அல்ல, அன்றைய காலத்தில் முஷ்ரிக்கீன்கள் கூட கொஞ்சம் ஒதுங்கிதான் இருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் இருந்தார்கள். ஆனால் ஒரு செயல் சம்பவம் நடந்தது, அதற்கு பின்னால் முஷ்ரிக்கீன்களும் கூட வட்டி வாங்கக்கூடாது என்ற சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். என்னன்னா, காபத்துல்லா ஒரு வெள்ள பிரளயத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவிலே சேதப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை கட்டுவதற்கு முற்பட்டு வருகிறார்கள். எல்லா வீட்டில இருந்து நிதி வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நிதியை மட்டும் தடை செய்கிறார்கள். ஒன்று, வட்டிக்காரனிடமிருந்து காசு வாங்கக்கூடாது. இரண்டாவது, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கிறார், அவங்க தொழில் செய்து வரக்கூடிய அந்த பணத்தையும் வாங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி சொன்னதுனால ஆரம்ப காலத்தில் பெரிய அளவில் வட்டி இருந்துச்சு. வட்டி தொழில்னால தான் பெரிய லாபமே அன்னைக்கு வந்துருந்துச்சு. இதனுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொல்லின் காரணமாக காபத்துல்லா முழுமையாக கட்டப்படவில்லை. அந்த அளவுக்கு பொருளாதாரமும் நிதியும் கிடைக்கவில்லை. அதனால் காபாவை சரியாக முழுமையாக கட்ட முடியாமல், உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு தெரியும், காபானுடைய ஒரு பகுதியான ஹத்தீமை கொஞ்சம் விட்டு காபாவை கட்டிவிட்டார்கள். எனவேதான் அந்த ஹத்தீம் வளையத்துக்குள்ள நின்று தொழுதார் என்றால் அவர் காபாவுக்குள்ள நின்று தொழுத நன்மை அவருக்கு கிடைக்கிறது. அந்த ஹத்தீமுக்குள்ள நின்று தொழுவதற்காக வேண்டி அவர்களுக்கு நமக்கு மத்தியிலே போட்டி இடம்பெறுகிறது. ஏன்னா அது காபாவினுடைய உட்பகுதி. அப்போ ஒரு உலகத்தினுடைய முதல் பள்ளி வாசலை கட்டும் பொழுது அதை கூட முழுமையாக கட்ட முடியாமல் வட்டி காசு வாங்கக்கூடாது என்பதற்காக காபாவினுடைய ஒரு பகுதியே வெளியே போகிறது என்றால் அல்லாஹ் எவ்வளவு வட்டியை எதிர்க்கிறான், அல்லாஹ் எவ்வளவு தண்டிக்கிறான் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை விட்டு கட்டுவாங்க. பின்னால பெரிய பொருளாதாரம் வந்துருச்சு, அப்ப சேர்த்திருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பயந்தாங்க. எங்க நாயகம் நபி இந்த காபாவை இடித்து விட்டார் என்று மக்கள் சொல்லுவார்கள் என்பதற்காக நான் காபாவை அப்படியே விட்டு போகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி காசை தொடக்கூடாது என்பதில் உறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றிருப்பார்கள். எனவே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். எந்த கட்டத்திலும் நம்முடைய வியாபாரத்திலும் சரி, நமது குடிப்பிலும் சரி, நம்முடைய வானத்திலும் சரி, ஒரு ரூபாய் வட்டி தேர்ந்து விடக்கூடாது. அப்படி சேர்ந்து விட்டதென்றால் நம்முடைய அமல்களை எல்லாம் அது அழித்துவிடும். ஹராமான ஒரு சின்ன திரகம் உள்ளே போய் நாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே அழுது தொழுது துஆ செய்தாலும் கூட அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது.
அல்லாஹ் அதை ஒற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு திர்ஹம் வட்டி வாங்குவது எவ்வளவு பெரிய கொடுமையான பாவம் என்றால் ஹதீசுகளில் அப்படியே வருது, 36 தடவை ஜினா செய்வதை விட மோசமானது ஒரே ஒரு திர்ஹம் வட்டி காசை சாப்பிடுவது. மற்ற பாவங்கள்லாம் பெரிய பாவம் தான், திருட்டு, கொலை, கொள்ளை, மது, விபச்சாரம் எல்லாம் பெரிய பாவம் தான். ஆனா அந்த பாவத்தை எல்லாம் கொஞ்சம் நம்ம அலசி ரெண்டத்தையும் ஈடுபடுத்தி பார்க்க போனால் அந்த பாவம் எல்லாம் ஒண்ணு அவரோட நின்றோம், இல்ல கொஞ்சம் அவருடைய குடும்பத்துல யாரையாவது பாதிக்கும். ஆனா ஒரு குடும்பத்தையும் தாண்டி, ஒரு ஊரையும் தாண்டி, ஒரு நாட்டையும் தாண்டி, ஒரு சமூகத்தையே பாதிப்புக்குள்ளாக்குறதுன்னா அது வட்டி மட்டும்தான். இன்னைக்கு மிகப்பெரிய பள்ளிவாசலான பைத்துல் முகத்தஸ் நமது கையை விட்டு போய்விட்டது, பலஸ்தீனம் கையில் இல்லை. ஏன் இந்த நிலைக்கு என்ன காரணம் என்றால், ஆரம்பத்தில் பலஸ்தீனத்தில் இருந்த முஸ்லீம்கள் முதலிலே இஸ்ரேல் நாடு உள்ளே வரும் பொழுது அவர்கள் கொடுத்த கொஞ்சம் காசுகளை வாங்கிவிட்டு அதற்கு வட்டி கட்டினார்கள். இது நன்றாக இருக்குதுன்னு சொல்லி முஸ்லீம்களுடைய வீடுகளின் பத்திரையத்தலையெல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு கொடுத்தவர்களெல்லாம் ஏராளமாக கொடுத்தார்கள். திருப்பி இஸ்லாமியர்களாக அந்த பத்திரத்தை எடுக்க முடியவில்லை. இஸ்ரேல் செய்த மிகப்பெரிய சூழ்ச்சி, கொடுத்து பைத்துல் முகத்தஸை கைப்பற்றினார்கள். பலஸ்தீன நாடையே ஒன்றுமில்லாமல் ஆக்கி இன்று இஸ்ரேல் உள்ளே புகுந்து விட்டது. என்ன காரணம்? வட்டியின் காரணமாக சமூகம் ஒரு பெரிய பள்ளிவாசலான அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸை இழந்து நிற்கிறோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு ரூபத்திலே ஷைத்தான் வருவான். எப்படியாவது ஒரு விஷயத்தை சரி கட்டுவதற்காக வருவான். அந்த விஷயத்தை அவன் சரி கட்டி விட்டு நம்மை ஏமாற்றுவதற்காக பார்ப்பான். எந்த கட்டத்திலும் வட்டிக்கு இடம் கொடுக்காமல் நாம் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தோம் என்றால் அடுத்த எந்த வழியிலாவது அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி செஞ்சிருக்குமா என்பதுதான் கேள்விக்குறி. வட்டி இல்லாமல் வாழ முடியாது, என் இக்கட்டான இல்லை, என் சூழ்நிலை அப்படி என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நான் அல்லாஹ்ட்ட 2 ரக்காயத்தை தொழுதேன், நான் கேட்டேன், அல்லாஹ் எனக்கு கொடுக்கலை என்று உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான். இதற்கு பெரிய காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறான். நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் அது நின்று கேட்கிறேன். பெரும் சஹாபாக்கள், பெரும் வலிமார்கள் எல்லாம் நம்ம சொல்றோம்ல, அவங்க எல்லாம் இந்த நிலைக்கு ஆனதற்கு பெரிய காரணம் ஒன்றே ஒன்றுதான், வட்டியினுடைய வாடை கூட தன் மீது வராமல் பாதுகாத்துக் கொண்டார்கள். அதனுடைய வாடை கூட அவர்கள் மீது படாமல் பாதுகாத்துக் கொண்டார்கள். மிகப்பெரிய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெருவில் போயிட்டு இருக்காங்க. பெரிய நல்ல வெயிலுடைய சூழ்நிலை, அப்போ உச்சி வெயில் அடிக்கிறது. தோழர்கள் எல்லாம் இருந்தாங்க. போயிட்டே இருக்கும் போது ஒரு வீட்டினுடைய இடத்துல மட்டும் முன்னால ஒரு கூரை போட்டுருந்துச்சு. அப்போ எல்லாரும் போய் அந்த தோழர்கள்லாம் அங்கே நின்றாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அந்த இடத்துல நிற்கல. கொஞ்ச நேரம் இவங்களுக்காண்டி காத்திருந்தாங்க. தோழர்கள்லாம் கூப்பிட்டாங்க, வாங்க இங்கே நிற்கலாம், இல்லை நீங்க இளப்பாரி விட்டு வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்க. என்னவோ தெரியலையே இப்படி கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க. கிளம்பி போகிட்டே இருக்கும் பொழுது கேட்டார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹிடம், ஏன் வர மறுத்துட்டீங்க? கொஞ்ச நேரம் நல்ல நீங்களும் உட்கார்ந்துருந்தா நாங்களும் உட்கார்ந்துருப்போமே என்று கேட்கும் பொழுதுதான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இல்லை, அந்த வீட்டுடையவர் என்னிடத்திலே கடன் வாங்கியிருக்கிறார். இப்போ அவர் கடன் வாங்கினதுனால நான் அந்த வீட்டுடைய நிழல்ல வந்து நின்றா அந்த நிற்கக்கூடிய நிழல் எனக்கு வட்டியாகி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். இந்த உச்சகட்டத்தினுடைய தக்வாதான் உலகத்தில் அவர்களை மாபெரும் இமாமாக உயர்த்தி பிடிக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மதுஹபுகள் எல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், 4 மதுஹபுடைய இமாம்களும் தக்வாவில் அவர்களை மிஞ்சியவர்கள் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருந்ததனால்தான் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டார். எனவே வட்டியினுடைய பெரும் பாவத்தை குறித்து நாம் உணர வேண்டும். இன்றைய ஓதிய ஆயத்தும் அதுதான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலுர் ரிபா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் இந்த வட்டியை உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் அத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த ஆயத்துக்கு முன்னால் அல்லாஹ் என்ன பேசுறான்னு பார்த்தா, இதுக்கு முன்னால் நேற்று ஓதின ஆயத்தில் வட்டியை பற்றி வருகிறது. ஆனால் தொடர்படியாக 2-3 ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் இன்னைக்கு ஓதுன ஆயத்தில் ஒரே ஒரு ஆயத்தான் வருது. ஆனால் அதுக்கு முன்னால் உஹது போரை பற்றி எல்லாம் பேசுகிறான். அந்த போரை பற்றி பேசிட்டு அடுத்து இந்த ஆயத்தை பற்றி எல்லாம் எதுக்கு பேசணும்? சம்மந்தம் இல்லாமல் இருக்குதே. இந்த சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் முஃபஸ்ஸிரீன்கள் சில நேரத்தில் அதை ஒன்று சேர்ப்பதற்கு ரபத் என்று சொல்வார்கள். இந்த ஆயத்துக்கு மத்தியில் என்ன தொடர்பு என்று சொல்வார்கள். இங்கேயும் அழகாக ஒரு தொடர்பை கொடுக்கிறார்கள். எது தெரியுமா? அவர்கள் போர் புரியும் பொழுது அவர்களுக்கு இருந்த அந்த சூழ்நிலையிலே அல்லாஹ் எப்படி உதவி செய்தான் என்றால், அவர்கள் வட்டி காசை உண்ணாமலும் வட்டியின் பக்கம் போகாமலும் இருந்ததுனால அல்லாஹ் அவர்களுக்கு நேரடியாக போரிலே உதவி செய்தான். அப்ப நீங்க வட்டி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்திருக்காது.
இப்போ அல்லாஹ்வுடைய உதவியை வருவதற்குண்டான பெரிய காரணம் என்பது பெரும்பாவங்களை விட்டு நம்மை தவிர்த்து கொண்டால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. அல்லாஹ் வரக்கூடிய காலத்திலே நமக்கு அதற்குரிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.